வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்தில் இன்னமும் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி. ஆளும் தரப்பு அமைச்சர் லண்டனில் ஆற்றிய உரை சர்ச்சையை கிளப்பிய சரத் வீரசேகர. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரையும் நெகிழ வைத்த ஜனாதிபதி அனுர. நாடாளுமன்ற தேநீர் இடைவேளையில் அரங்கேறிய சம்பவம். காத்தான்குடியில் சிஐடியிடம் சிக்கிய ஈஸ்டர் தாக்குதல் சஹ்ரானின் நெருங்கிய சகா. திடுக்கிடும் ஆதாரங்கள். ஒரு பாலர் பாடசாலை குழந்தையாலும் திரைசேரியை நிரப்ப முடியும். சஜித்தின் கூற்றுக்கு பொதுவெளியில் பதிலடி. இணையவழி கடன் மாஃபியாவில் சிக்கிய இளம்பெண் செவ்வந்தி. அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கை. ஆண்டு முடிவதற்கு முன்பே இலக்கை தாண்டி பாய்ந்த வருமான வரி. மகிழ்ச்சி செய்தி. சுவிஸ்வால் பாடசாலை நண்பனால் யாழில் இரண்டுபட்ட குடும்பம். பெண் அரச உத்தியோகஸ்தர் விபரீத முடிவு. வெளிநாட்டு மோகம் காரணமா? முள்ளிவாய்க்காலில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர். 10 மாதங்களில் தொன் கணக்கில் மீட்கப்பட்ட போதைப் பொருள். மொத்த பெறுமதி எவ்வளவு தெரியுமா? வெளியான தகவல். அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் மக்கள் கடந்த அரசாங்கங்களின் காலங்களில் பயத்துடன் வாழ்ந்ததாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் லண்டனுக்கு சென்றிருந்த போது தெரிவித்த கருத்துக்கு முப்படைகள் மற்றும் போலீசாரிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். மேலும் கூறிய அவர், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தமிழ் மக்கள் போலீஸ் நிலையத்திற்கு செல்வதற்கு பயந்தனர். மேலும் இராணுவத்தினர் அச்சுறுத்துவார்கள் என்ற பயம் காணப்பட்டது. அத்தோடு தமிழ் மக்கள் இந்நாட்டு பிரஜைகளா என்ற சந்தேகமும் இருந்தது. எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த நிலைமை இன்றில்லை என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருந்தார். அவர் மாத்தறையில் சிங்கள மக்களின் வாக்குகளாலேயே வெற்றி பெற்று லண்டனுக்கு சென்று இப்படி பேசுகிறார். இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினர் பல்லாயிரம் கணக்கான பொதுமக்களின் உயிர்களை காப்பாற்றியுள்ளார்கள். அந்த இராணுவத்தையா அமைச்சர் இவ்வாறு பேசினார்? நீங்கள் எமது மக்கள் என கூறிக்கொள்ளும் வடக்கு மக்களுக்கு என்ன செய்துள்ளீர்கள்? யுத்தம் நடைபெற்ற போது இராணுவம் மீட்டெடுத்த மக்களுக்கு ஒரு யோகட் பானமாவது வாங்கி கொடுத்துள்ளீர்களா? அல்லது இராணுவத்தினர் அமைத்த வீட்டுக்கு ஒரு கூரை தகடாவது வாங்கி கொடுத்துள்ளீர்களா? எமது இராணுவத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு அமைத்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தனர். நீங்கள் என்ன செய்தீர்கள்? சிங்கள மக்களின் வாக்குகளினால் நாடாளுமன்றம் சென்று தமிழ் மக்கள் தொடர்பில் கதைக்கு என்ன அருகதை இருக்கிறது? இவ்வாறானதொரு கருத்து பாரிய கண்டனத்திற்குரியதும் இழிவுபடுத்தும் செயற்பாடாகும் என அவர் கூறியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, இங்கிலாந்தில் இன்னமும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பறப்பதாக அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், இங்கிலாந்துதான் தமிழீழ விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கு பெருமுதவி செய்தது. தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலேயே அமைந்துள்ளது. மேலும் விடுதலை புலிகளின் தத்துவ ஆசிரியரான அண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர். கரன்னகொட, சவேந்திர சில்வா, ஜகத் ஜெயசூரிய ஆகியோருக்கும் விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்திருந்தது. பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்து தான் போஷிக்கிறது. அவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு செய்கிறது. அண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கமே தமிழீழ விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சைனைட் குப்பிகளை கழுத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என சரத் வீரசேகர கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ள சில கருத்துக்கள் நேற்றைய நாளில் பேசுபொருளாகி இருந்தது. கடந்த நாட்களில் ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிடுகையில், அனுரகுமார திசாநாயக்கவும் நானும் முன்னைய காலங்களில் பாராளுமன்ற வாங்குகளில் அருகருகே அமர்ந்து நிறைய வாத பிரதிவாதங்களை செய்திருக்கிறோம். அவர் இன்னும் அப்படியேதான் இருக்கிறார். கடந்த 2026 பட்ஜெட் வாசிப்பின் போது தேநீர் விருந்தில் அவரை கண்டதும் சற்றே ஒதுங்கி மரியாதையுடன் ஜனாதிபதி என விழித்தேன். அருகே வந்து தோளில் கையை போட்டு, மச்சான் ஹர்ஷ, நீ கொண்டு வந்த சுவசரிய திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம், வீணாக குழம்பாதே என அவர் கூறியிருந்தார். நான் பதிலுக்கு தோழமையுடன் உறவுமுறையாக அவரை அழைக்கவில்லை. ஏனென்றால் அவர் இந்நாட்டின் ஜனாதிபதி. அனுரகுமார மனிதாபிமானம் மிக்கவர். அதனால் தான் தனிப்பட்ட ரீதியில் அவரை நேசிக்கிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ள கூற்றுக்கள் சமூக ஊடகங்களில் நேற்றைய தினம் பேசு பொருளாகி இருந்தன. ඒ බොන්න ගියාම රෙස්පෙක්ට්ෆුලි ජනාධිපතිතුමා කියලා කතා කරාම මගේ කරට රත් දාලා කිව්වා හර්ෂා
මචං කලබල වෙන්න එපා සුවසැරිය වෙනස් කරන්න නැහැ කියලා. අනුර දිසානායක කියන පුද්ගලයාට මම කැමතියි. ඒක කිසි අවුලක් නැහැ. இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் கருத்துக்களுக்கு பதிலளித்திருந்தார். சஜித் பிரேமதாசா அண்மையில் ஒரு பாலர் பாடசாலை குழந்தையால் கூட அரசாங்கத்தின் தற்போதைய வருவாய் செயல்திறனை அடைய முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பொது நிகழ்வில் பேசிய ஜனாதிபதி, இலங்கை தனது வரலாற்றில் முதன்முறையாக வருவாய் எதிர்பார்ப்புகளை மீறியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரின் அறிக்கையை ஒரு குறிப்பிடத்தக்க நிதி மைல்கல்லை குறைத்து மதிப்பிடுவதற்கான முயற்சி என்றும் கூறிக்கொள்ளலாம். ஏன் அவர் அவ்வாறு கூறினார் என்று நான் யோசித்தேன். அவர் எந்த காரணத்திற்காகவும் சொல்லவில்லை. அவர் உண்மையில் என்ன சொல்ல முயல்கிறார் என்றால் அவரால் கூட அதை செய்ய முடியும் என்பதாகும். அதாவது ஒரு பாலர் பாடசாலை குழந்தையால் இதை அடைய முடியும் என்று கூறுவதன் மூலம் அவர் தன்னாலும் இதை செய்து காட்ட முடியும் என்பதை காட்டவே முயற்சிக்கிறார் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் சிஐடியினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நகர்வின் போது முகமட் சிஃபான் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரின் பின்னணி தொடர்பில் தற்போது பல தகவல்கள் வெளிவந்துள்ளன. 1981 ஆண்டு பிறந்த இவர் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான குற்றவாளியான சஹ்ரானின் நெருங்கிய சகா என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவர் கடந்த 2022 ஆண்டு வரை இராணுவ புலனாய்வு பிரிவின் சேவையில் உறுப்பினராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ட்ரிப்போலி பிளட்டோன் ஆயுத குழுவின் அங்கத்தவராகவும் இவர் செயற்பட்டுள்ள நிலையில் அவரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளின் பட்டியல் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சில புலனாய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கம்பஹா வத்துப்பட்டி விலை ஏற்றுமதி பதப்படுத்தும் வலயத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்த ஹிமாயா செவ்வந்தி டி அல்விஸ் என்ற 23 வயதுடைய ஒரு இளம்பெண் தாதி கடந்த 10ஆம் திகதி உயிரை மாய்த்திருந்தார். வத்துப்பட்டி விலை ஆதார மருத்துவமனையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையின் போது அவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்தமை உறுதி செய்யப்பட்டது. கடந்த 9ஆம் திகதி குறித்த யுவதி வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததாகவும் வீட்டிலிருந்து அவரது தாயும் தம்பியும் வேலைக்கு சென்றதாகவும் தெரிய வந்திருந்தது. தனது மகள் ஒரு நண்பரின் வேண்டுகோளின் பேரில் ஆன்லைனில் 10,000 ரூபாய் கடன் வாங்கி தனது நண்பிக்கு வழங்கியதாக உயிரிழந்த தாதியின் தாயார் தெரிவித்திருந்தார். தோழி கடனை செலுத்தாமையினால் அதற்கான வட்டி 28,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடன் கொடுத்த நபர் தனது மகளை தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடன் மற்றும் வட்டியை செலுத்துமாறும் இல்லையென்றால் போலீசாரை அழைத்து வருவதாகவும் அச்சுறுத்தி வந்துள்ளார். குறித்த நபரின் துன்புறுத்தல் தாங்க முடியாமலேயே மகள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என உயிரிழந்துள்ள பெண்ணின் தாய் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அண்மை காலமாக இவ்வாறான இணையமூடான முறையற்ற வகையில் கடன்களை வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கையும் விடுத்து வந்திருந்தனர். இவ்வாறான பின்னணியில் ஹிமாயா செவ்வந்தி என்ற இளம்பெண் இணையவழி கடன் மாஃபியாவில் சிக்கி தனது உயிரை மாய்த்து கொண்டார் என அறிய கிடைத்திருப்பதால் இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதுபோன்ற இணையவழி கடன் வழங்கும் பல சட்டவிரோத நிறுவனங்கள் காணப்படுவதால் இது தொடர்பாக ஒரு முறையானதொரு சட்டம் அமுல்படுத்த வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தை ஆராய்ந்து பார்த்து மேலும் பல உயிர்கள் பலியாகும் முன் இதனை இல்லாதொழிப்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்துள்ளார். யாழில் தாயாரின் பாடசாலை நண்பரான சுவிஸ்வால் நபரால் பெண்ணின் 13 வயது மாணவி கர்ப்பமான சம்பவம் அம்பலமானதால் அரச உத்தியோகஸ்தரான தாயார் தற்கொலை முயற்சி செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவனை பிரிந்து 2 பெண் குழந்தைகளுடன் வாழ்ந்து வரும் அரச உத்தியோகத்தரே இவ்வாறு விபரீத முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ் நகரை அண்மித்த பகுதியில் குறித்த அரச பெண் உத்தியோகஸ்தர் தன் கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தனது சகோதரன் வெளிநாடு செல்வதற்காக கணவருக்கு தெரியாது மனைவி தன்னிடமிருந்த தங்க நகைகள் மற்றும் பணத்தை சகோதரனுக்கு வெளிநாடு செல்ல கொடுத்து உதவியிருக்கிறார். எனினும் சகோதரனின் வெளிநாட்டு பயணம் தோல்வியில் முடிந்ததால் பணம் மற்றும் நகைகள் கொடுத்தமை கணவருக்கு தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து ஏற்பட்ட தகராறால் குடும்பம் பிரிந்த நிலையில் அவரின் 13 வயது பெண்களுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். குடும்பத்தை பிரிந்த போதும் தந்தை பிள்ளைகளுடன் தொடர்பை பேணி வந்துள்ளார். இவ்வாறான நிலையில் சுவிஸ்வால் பாடசாலை நண்பரின் அறிமுகம் சமூக வலைத்தளத்தில் தாயாருக்கு கிடைத்துள்ளது. அதன் பின்னர் தாயகம் வந்த சுவிஸ்வால் நண்பர் நண்பியையும் பிள்ளைகளையும் வெளிநாடு அழைத்து செல்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி அவருடன் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக 13 வயது மாணவி கர்ப்பமான நிலையில் இந்த சம்பவம் தந்தைக்கு தெரிய வந்ததை அடுத்து மனைவியிடம் இது தொடர்பில் வினவிய போது அரச உத்தியோகஸ்தரான பெண் விபரீத முடிவெடுத்த நிலையில் காப்பாற்றப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன.
இலங்கை சுங்கத்தினால் இந்த ஆண்டுக்குள் ஈட்ட வேண்டிய வருமான இலக்கை கடந்த 11ஆம் திகதி கடந்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வருமான இலக்காக 2115 பில்லியன் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் நேற்றைய தினம் வரை 2117.2 பில்லியன் ரூபாய் என்ற எல்லையை எட்ட முடிந்துள்ளது. சுங்க திணைக்களத்தின் வரலாற்றில் ஒரே நாளில் ஈட்டப்பட்ட அதிகபட்ச வருமானமாக 27.7 பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ளது. இந்த சாதனை கடந்த 6ஆம் திகதி வியாழக்கிழமை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் சந்தன பொஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் வியாழக்கிழமை நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு சென்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான திடீர் வருகையின் போது அவரை அப்பகுதி பொதுமக்கள் வரவேற்று பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கவிஞர் யோ புரட்சி அவர்கள் தன்னுடைய 1000 கவிதைகள் நூலை தொல் திருமாவளவன் அவர்களிடம் கையளித்திருந்தார். பின்னர் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்றடைந்து அங்கு அமைக்கப்பட்ட உறவுகளுக்கான பொது தூவிக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தார். இந்த ஆண்டின் 10 மாதங்களில் 4 தொன்களுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி முதல் நேற்றைய தினம் வரை நடத்தப்பட்ட சோதனைகளில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் 4 தொன்களுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை மீட்டுள்ளனர். இந்த போதைப் பொருட்களின் தொகையின் மதிப்பு சுமார் 5000 கோடிக்கும் அதிகமாகும் என குறிப்பிடப்படுகிறது. ஐஸ் மற்றும் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 1,37,000க்கும் அதிகமாகும். மேலும் இந்த போதைப்பொருள் கையிருப்பு 1,40,000க்கும் மேற்பட்ட சோதனைகளில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.